ஸ்மூத் அண்ட் ஈஸி டெலிவரி டிப் நம்பர் 4. உங்க கர்ப்பப்பை வாய் 0ல இருந்து 10 சென்டிமீட்டர்ஸ் விரிவடையும். ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ் விரிவடைஞ்சிச்சுன்னா கர்ப்பப்பை வாய் ஃபுல்லி ஓப்பன், பேபி கீழே இறங்குறதுக்கு ரெடின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 சென்டிமீட்டர்ஸ் நீங்க டைலேட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் சீக்கிரமா கர்ப்பப்பை வாய் டைலேட் ஆகிறது நாங்க பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிற வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட சப்போர்ட்டிவா ஒரு பார்ட்னர் வச்சுக்கோங்க. நல்லா பாசிட்டிவா உங்களை என்கரேஜ் பண்றாங்களான்னு பாருங்க. டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது, பேபி நல்லா கீழே இறங்கி வருது, பேபி கரெக்டான பொசிஷனுக்கு அலைன் ஆயிடுச்சுன்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றது ரொம்ப அவசியமா இருக்கும். அது உங்களுக்கு அந்த பெயினை தாங்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. யூரின் அடிக்கடி போறதும் தப்பு இல்லை. உங்களுக்கு யூரின் வந்தா யூரின் அடிக்கடி போங்க. காமா இருங்க. யாராவது ஒரு பார்ட்னர் உங்களுக்கு மசாஜ் பண்ணா